குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். லெசன் 14 கனிம அயனிகள் கடத்தப்படுதல் அது வரலாம் பார்த்துருக்கோம். கனிம அயனிகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது, இது ஜைலத்தில் ஜைலை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஜைலத்தில் என்ன கடத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். கனிமப் பொருள்கள், நீர் ஆகியவை ஜைலத்தின் வழியாக தாவரத்தினுடைய அனைத்து பாகங்களுக்கும் கடத்தப்படுகிறது. இது எப்படி இந்த கடத்துதல் எப்படி சாத்தியம்? வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் தாவரத்தினுடைய மற்ற பாகங்களுக்கு அல்லது உயரமான பாகங்களுக்கு கடத்தப்படுவது எவ்வாறு சாத்தியப்படுகிறது அப்படிங்கிறது என்னென்ன வழின்னெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்டீரியர் 2 மார்க் 1 மார்க் இதெல்லாமே என்ன சொன்னோம். இப்போது ஃப்ளோயத்தில் கடத்தல். ஃப்ளோயத்தில் என்ன கடத்தப்படுகிறது உனக்கு முன்னாடியே தெரியும். உணவு கடத்தப்படுகிறது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரலாக ஏற்கனவே நடத்தின பகுதி ஓரலாக அப்படியே மேலோட்டமாக பார்க்கலாம். இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது ஃப்ளோயத்தின் வழியாக சேமிக்கும் பகுதிக்கோ அல்லது தேவையான பகுதிக்கோ கடத்தப்படுகிறது. இது ஃப்ளோயத்தினுடைய கடத்துக்கூறு என்ன? சல்லடை தட்டுடன் கூடிய சல்லடை குழாய் இதுக்கு பயன்படுகிறது. அதேமாதிரி சல்லடை குழாய் செல்களில் உள்ள சல்லடை துளைகளின் வழியாக உணவானது சைட்டோபிளாச இலையின் மூலம் கடத்தப்படுகிறது. சைட்டோபிளாச இலையின் மூலம் கடத்தப்படுகிறது. சரி, அதே மாதிரி ஃப்ளோயம் உணவினை சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேய்க்கிடத்திற்கு கடத்துகிறது. உணவு உற்பத்தியாகக்கூடிய இடமான இலைகள் தோற்றுவாயாகவும் சேமிக்கும் அல்லது தேவையான இடம் தேய்க்கிடமாகவும் கருதப்படும். ஆனால் தோற்றுவாயும் தேய்க்கிடமும் தேவையை பொறுத்தும் பருவகாலத்தை பொறுத்தும் மாறுபடலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த தோற்றுவாயும் தேய்க்கிடமும் தேவையை பொறுத்தும் பருவகாலத்தை பொறுத்தும் மாறுபடலாம். எப்போதும் ஒரே மாதிரியான அளவு கடத்தப்படாது. இப்போ தோற்றுவாய்க்கும் இந்த தேய்க்கிடத்திற்கும் உள்ள தொடர்பு அவ்வப்போது மாறுபாடு அடையக்கூடியது. உணவு இடம்பெயர்வது மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ 2 திசையிலும் நடக்கும். ஆனால் ஜைலத்தில் நீரானது மேல் நோக்கி ஒரு திசையில் மட்டும் நடக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உணவானது மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கி 2 திசையில் நடக்கும். ஆனால் ஜைலத்தில் நீரானது ஒரு திசையில் மேல் நோக்கி மட்டும் நடக்கும். ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்தது சுக்ரோஸ் இடம்பெயர்தல். தோற்றுவாயிலிருந்து தேய்க்கிடத்திற்கு இடம்பெயர்வது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின்படி நடைபெறும். உணவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறது அழுத்த மாறுபாட்டின் காரணமாக நடைபெறுகிறது. உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நம்ம பார்த்தோம், ஒளிச்சேர்க்கை. அதே மாதிரி ஆற்றல் சார் கடத்தல் மூலம் சல்லடை குழாயினுள் இந்த உணவு போகும். இந்த நிகழ்ச்சியால் குழாயத்துடைய செல்கள் ஹைப்பர்டானிக் அதாவது உயர் அடர்வு கரைசல் நிலையை அடையும். இது மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஜைலத்திலிருந்து நீரானது சவ்வூடு பரவல் மூலம் சல்லடை குழாயினும் செல்லும். இதனால் ஏற்படக்கூடிய சவ்வூடு பரவல் அழுத்த வேறுபாட்டின் காரணமாக புளோயத்திலிருந்து உணவானது அழுத்த குறைவான செல்களுக்கு கடத்தப்படும். ஓகேவா? இந்த ஆற்றல் சார் கடத்தல் மூலம் சுக்ரோஸ் ஆனது சேமிக்கப்படும் இடத்திற்கோ அல்லது பயன்படுத்தப்படும் இடத்திற்கோ இடம்பெயர்கிறது. ஆற்றல் சார் கடத்தல் மூலம் இதுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. சவ்வூடு பரவல் அழுத்தம் இதன் காரணமாக சுக்ரோஸ் வெளியேறனால சவ்வூடு பரவல் அழுத்தம் என்ன குறையும். எனவே நீரானது புலோயத்தை விட்டு வெளியேறும். ஓகேவா? இது மாதிரி தான் தாவரத்தில் உணவானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுகிறது. அடுத்து சாரேற்றம், இங்கிலீஷில் அசட் ஆஃப் சேப் அப்படின்னு சொல்கிறோம். வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் கனிமங்கள் மேல் நோக்கிய கடத்தல் மூலம் தாவரங்களினுடைய பிற பகுதிகளுக்கு கடத்தப்படுவது சாரேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சாரேற்றத்தில் பல காரணிகள் ஈடுபடுகிறது. அதில் என்ன படிநிலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு டயராம் போட்டிருக்கான். சாரேற்றம் கீழேருந்து மேலே தண்ணி போகுது பார்த்தியா? மேலே போகக்கூடிய தண்ணி தண்ணி நீரானது நீராவி போக்கு இழுவிசை உண்டாக்கி வெளியேறுகிறது. அதன் காரணமாக வெளியேறுகிறது. பாரு, வேரழுத்தம் நீரை தண்டு பகுதிக்கு தள்ளுகிறது. இங்கே சவ்வூடு பொருள் நீரை வேர்த்துவியினுள் செலுத்துகிறது. அதேமாதிரி இந்த ஒட்டிணைவு மற்றும் கூட்டிணைவு தொடர்ச்சியான நீர்த்தம்பத்தை உருவாக்குகிறது. நுண்துளை ஈர்ப்பு விசையின் மூலம் நீரானது தண்டின் அடிப்புறம் செல்லுகிறது. ஓகேவா? இந்த டயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சாரேற்றம் தான். அதில் ஃபஸ்ட்டு வேர் அழுத்தம். மண்ணில் உள்ள நீர் வேர்த்துயிலுக்கு சவ்வூடு பரவலின் காரணமாக பரவுகிறது. வேர் அழுத்தத்தின் காரணமாக நீரானது வேரிலிருந்து மேல் நோக்கி தண்டினுடைய அடிப்பகுதி போகும். வேர்த்துவிலிருந்து வேருக்கு போய் வேரிலிருந்து தண்டினுடைய அடிப்பகுதிக்கு செல்கிறது. இதுதான் வேர் அழுத்தம். வேர் அழுத்தத்தின் காரணமாக நீர் உள்ளே செல்கிறது. அடுத்து 2வது
நுண்துளை ஈர்ப்பு விசை, அதாவது தந்தி குழாய் விசையின் காரணமாக நீரானது உள்ளே செல்கிறது. நீர் அல்லது எந்த ஒரு திரவமும் நுண்துளை குழாயில் இயற்பியல் விசையின் காரணமாக மேலே இருக்கிறது. இயற்பியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நுண்துளை குழாயில் வந்து நீர் மட்டத்துக்கு மேலே குழாய் நுண்ணியதாக இருந்தால் அதனுடைய அழுத்தத்தின் காரணம் உள்ளே வந்து எவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்கோ அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக நீரானது அந்த நீர்மட்டத்தை விட இந்த குழாயின் நுண்துளையின் வழியாக உயரே செல்கிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இது இயற்பியல் தான் நுண்துளை ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். அதே மெத்தடில் இங்கேயும் நுண்துளை ஈர்ப்பு விசையின் காரணமாக நீரானது மேலே ஏறுகிறது. அதே போல் தண்டிலும் நீரானது கடத்தப்படும். இதுதான் வந்து இது ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். அடுத்து நீர் மூலக்கூறுகளுடைய கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு. கூட்டிணைவு ஒட்டிணைவு விசையினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் காரணமாக நீர் வந்து ஜெயலலிதத்தில் தொடர்ச்சியாக நீர்த்தம்பமாக மாறும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு வழியினாலேயும் இந்த நீரானது மேலே ஏறுகிறது. நீராவி போக்கினுடைய இழுவிசை. இலைத்துறையின் வழியாக நடைபெறக்கூடிய நீராவி போக்கின் காரணமாக ஒரு வெற்றிடம் உண்டாகும். நீராவி போக்கு நடக்க இலையில் கூடிய தண்ணி வெளியே போக அங்கே என்ன ஆகும்? ஒரு கேப் உண்டாமா? வெற்றிடம் ஏற்படுமா? இந்த இழுவிசை, இதனால் இழுவிசை உண்டாகுது. இதைத்தான் நாம் நீராவி போக்கினுடைய இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது 2 மார்க்கில் கேட்கலாம். நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக ஜெயலலிதத்தில் உள்ள நீர்த்தம்பமானது மிக உயர்ந்த தாவரங்களிலும் ரொம்ப உயரமான தாவரங்களிலோட கீழே வேரில் உறிஞ்சக்கூடிய தண்ணி மேலே சென்று சேரும். ஓகேவா? இந்த 4 காரணங்களின் வழியாக நீரானது மேலே செய்கிறது. இதை சாரேற்றம்னு சொல்கிறோம். இப்போ பாரு, அதிகாலை பொழுதில் புல்லுக்கு மேலே பனித்துளிகள் போல் நீர்த்துளிகள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் நடந்து போனாவே உங்களுக்கு தெரியும். தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நீராவி போக்கின் வீதம் என்னவோ குறையும். காற்றில் ஈரப்பதம் குறையும் போது நீராவி போக்கின் வீதம் அதிகமாகும். ஓகே, இப்போ வந்து காலையில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நீராவி போக்கினுடைய வீதம் குறையும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலையினுடைய விளிம்புகளில் நீராக வடியும். தாவரத்துக்கு உள்ளது தண்ணி வெளியே வடியும். ஏன்னா வெளியில் நீராவி போக்கு நடக்கும்போது வெளியில் வந்து தண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இலையினுடைய விளிம்புகளிலேயே வடியும். இதற்கு நீர் வடிதல், கட்டேஷன் பேர் இங்கிலீஷில். நீர் வடிதல் என்றாலும் இது எழுதணும். இது நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த துளை வந்து நீர் சுரப்பி அல்லது ஹைடதோடு அப்படின்னு. ஹைடதோடுனா என்னமோன்னு முடிக்கக்கூடாது. தாவரத்துலேருந்து அந்த நீர் வடிதல் நிகழ்ச்சிக்கு ஆன ஒரு சிறப்பான துளை உள்ளது. அந்த துளை தான் நம்ம ஹைடதோடு அல்லது நீர் சுரப்பின்னு சொல்கிறோம். இது வந்து மேலும் தெரிந்து கொள்ளவும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வேர் அழுத்த சோதனை வந்து நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். வேர் அழுத்தத்தின் காரணமாக நீர் உதாரணத்துக்கு ஒரு தண்டனை வெட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னவும் தண்ணி வடியும். இதுக்கு வந்து வேர் அழுத்தம் தான் காரணம். ஓகேவா? இதுவரையிலும் வந்து நம்ம தாவரத்தில் எவ்வாறு நீர் உணவுப் பொருளானது கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்க. அடுத்தது ரத்தம். மனிதனுக்கு போகும். ரத்தம் வந்து எந்த நிறம்னு உனக்கு சொல்ல தேவையில்லை, தெரியும். சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு. மனிதனுடைய உடல் சுற்றோட்டத்தில் வந்து மிக முக்கியமானது ரத்தம் தான். ரத்தம் இல்லைன்னா நமக்கு எந்த பொருளுமே எல்லா பக்கமும் போய் சேராது, எல்லா செல்லுக்கும் சென்று சேராது. ரத்தம் இருக்கிறனால தான் எல்லா செல்லுகளுக்கும் எல்லா பொருளும் சென்று சேர்கிறது. இப்போ ரத்தத்தினுடைய பகுதி பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படிங்கிற திரவ பகுதியையும் அதில் மிதக்கக்கூடிய ஆக்கப்பொருள் அதுதான் ரத்த செல்கள். பிளாஸ்மாவில் தான் இரத்த செல்கள் மிதக்கிறது. இதை தான் நம்ம ரத்தத்தின் பகுதி பொருள்னு சொல்கிறோம். பிளாஸ்மா மற்றும் அதனுள் மிதக்கூடிய ஆக்கக்கூறுகள் இரத்த செல்கள் ஆகியவை தான் இரத்தத்தின் பகுதி பொருள்கள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பிளாஸ்மாவை பற்றி பார்த்தோம்னா ரத்தத்தில் 55% பிளாஸ்மா தான். 1 மார்க். இது சிறிதளவு காரத்தன்மையாக இருக்கும். உயிரற்ற செல் உட்பொருட்களை இது பெற்றிருக்கும். அதேமாதிரி கரிம பொருள் வந்து பார்த்திங்கன்னா புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புகள், வைட்டமின்கள் இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் பிளாஸ்மாவில் இருக்குது. இரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள் என்ன? 3 வகையான செல்கள். இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுகள். அதாவது எரித்ரோசைட், லியூகோசைட், திராம்போசைட். எரித்ரோசைட், லியூகோசைட், திராம்போசைட். இதுவும் நான் வச்சுக்கணும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, இப்போ இரத்த தட்டுகள், பிளேட்லெட்ஸ் இங்கிலீஷில். ஓகே, இதுதான் இரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள். இதில் வந்து இரத்த சிவப்பணுக்களை பற்றி பார்க்கலாம். எரித்ரோசைட்ஸ் இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய செல் இரத்த சிவப்பணுக்கள். இது எங்கே உற்பத்தி ஆகுது? எலும்பு மஜ்ஜையிலிருந்து. 1 மார்க். அதேமாதிரி சுவாச நிரம்பி இதில் என்ன இருக்குது? ஹீமோகுளோபின் தான் இதில் காணப்படக்கூடிய சுவாச நிரம்பி. ஆர்பிசி கொண்டுள்ளதால் என்ன? ஆர்பிசிங்கிறது ரெட் பிளட் கார்செல்ஸ், இரத்த சிவப்பணு. அதே மாதிரி இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிப்பதும் இந்த ஹீமோகுளோபின் தான். பாலூட்டிகளின் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவது இல்லை. இதை நோட் பண்ணிக்கணும், இது முக்கியமானது. முதிர்ச்சி அடைந்த செல் நுண்ணுறுப்பு உட்கரும் இல்லை.
இது வந்து இரத்த சிவப்பணு 2 புறமும் குளிந்த தட்டு வடிவம் உடையது. இதனுடைய வாழ்நாள் 120 நாள். முக்கியமானது 120 நாட்கள். ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. ஆர்பிசி ஆக்சிஜனை வந்து நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் முக்கியமான பங்கு வகிப்பது ஆர்பிசி தான். இதுதான் வந்து ரெட் பிளட் செல், எரித்ரோசைட்ஸ், இரத்த சிவப்பணுக்கள். ஓகேவா? அடுத்தது இரத்த வெள்ளையணுக்கள், டபிள்யூபிசி, லியூகோசைட்ஸ். இவை நிறைமற்றது. இதில் ஹீமோகுளோபின் கிடையாது. ஆனால் உட்கரு உண்டு. இது எங்கே உற்பத்தி ஆகுது? எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர் முடிச்சு போன்றவற்றில் இதெல்லாம் காணப்படும். எலும்பு மஜ்ஜையிலும் மண்ணீரல், நிணநீர் முடிச்சு, தைமஸ் சுரப்பியிலும் காணப்படும். இது அமீபா போன்று நகரக்கூடியது தான் இரத்த வெள்ளையணுக்கள். இதில் வந்து பாரு, இரத்த வெள்ளையணுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். என்ன 2 வகை? துகள்கள் உடைய செல்கள், துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். இரத்த வெள்ளையணுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். சரி, ஓகேவா? இப்போ இதில் துகள்கள் உடைய செல்கள் அதை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். துகள்கள் அற்ற செல்கள் அதை 2 வகையாக பிரிக்கலாம். அதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இதை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இதுவரையிலும் பார்த்த பகுதியை வந்து தரவாக படித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.